என்ன கூறினார்கள்? சௌமு யோமி அரஃபத்த, அரபாவுடைய நாளையில் நோன்பு நோற்பது அது 2 வருடத்திற்கு பரிகாரமாக அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அரபாவுடைய நாள் என்றால் என்ன? அரபாவிலே ஹாஜிகள் தங்குகின்ற நாளாகும். எனவே அந்த நாளையில் நாங்களும் எங்களுடைய குடும்பத்தவர்கள் அங்கே சேர்ந்திருந்தால் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தாரோடு தொலைபேசி மூலமாக நாங்கள் பேசுகிறோம், வாட்ஸ்அப் மூலமாக பார்க்கின்றோம், கேட்கின்றோம், லைவாக அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை டிவியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் அங்கே ஹஜ்ஜிகள் ஒன்றுபடக்கூடிய அந்த அரபாவுடைய தினம் ஹஜ்ஜிக்கு போகாதவர்களுக்கு அல்லாஹு தஆலா நோன்பு பிடிப்பதை சுன்னத்தாக்கி வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த சுன்னத்தான நோன்பை நாங்கள் பிடிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் நாங்கள் அந்த நாள் பிடிக்காமல் ஹாஜிகள் அரபாவை விட்டு மினாவிற்கு போயிருக்கக்கூடிய அந்த அறுக்கின்ற நாள் பெருநாள் நாளையில் நாங்கள் நோன்பு பிடிப்பது என்பது நாங்கள் தெரிந்து கொண்டே ஒரு விடயத்தில் தவறு விடுவதாகவே கொள்ளப்படும். சிலர் கேட்கிறார்கள், எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் நேரம் 2.5 மணித்தியாலம் வித்தியாசம் இருக்குதானே என்று. அன்றைக்குரிய சகோதரர்களே, நேரம்தான் வித்தியாசம் இருக்கிறது, நாள் ஒன்றுதான். நேர வித்தியாசம் என்பது எங்களுக்கும் ஸ்ரீலங்காவிலேயும் இருக்கிறது. ஸ்ரீலங்காவிலே கிழக்கிலே உள்ளவர்களுக்கு சூரிய நேரத்தோடு உதிக்கிறது, மேற்கிலே உள்ளவர்களுக்கு சுமார் 8 நிமிடத்தின் பின் உதிக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் இந்த வித்தியாசம் இருக்கிறது. அமெரிக்காவிலே 3 மணித்தியால நேர வித்தியாசம் இருக்கிறது. கிழக்கிலே உள்ளவர்கள் பிறையை காணவில்லை என்று வைத்துக் கொள்வோம். ஒரு நாடு, ஒரு அறிவிப்புக்குட்பட்ட பிரதேசம், அவர்களுக்கு 3 மணித்தியால நேரத்தின் பின்னுள்ள பட்டணத்தில் நகரத்தில் பிறை தென்படுகிறது. பிறை தென்படுகிற போது மகரிபாகின்றது, பிறை தென்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். இப்போது அங்கே மகரிபாகின்ற போது 7 மணி என்று வைத்துக் கொண்டால் அங்கே கிழக்கிலே சென்றவர்களுக்கு அப்போது 10 மணி இருக்கும். அவர்கள் 10 மணியாக இருப்பார்கள். அப்போது சொல்லப்படும், இங்கே பிறை தென்பட்டு விட்டது என்று சொல்லப்படும். நமது நாட்டிலே 3 மணித்தியால் நேரம் கடந்து விட்டார்கள். இப்போது அவர்கள் என்ன செய்வார்கள்? எல்லாம் நமது பிரதேசம் தானே, நமது நாடுதானே என்று அவர்கள் பிடிக்கிறார்கள். இது நாடு என்று அவர்கள் ஒரு எல்லையை போட்டுக்கொண்டு என்ன நடக்கிறது? 3 மணித்தியால் நேரம் கடந்தாலும் பிடிக்கிறார்கள். பிறையை கண்டவர்கள் நோன்பு இன்னும் பிடிக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு முந்தி கடந்து சென்றவர்கள் அவர்கள் 3 மணித்தியால நேரம் முந்தி போயிருந்தாலும் பிடிக்கிறார்கள். ஏன்? எல்லோருக்கும் பிறை உண்டுதான், அது நேரத்தால் முந்தியது. மாதம் அவர்களுக்கு இவர்களும் 29 முடித்துக் கொண்டால் அவர்களும் 29 முடித்து விட்டால் அப்போது ஒன்றாகின்றது. எனவே 29 முடித்து விட்டால் பிறையின் செய்தி கிடைத்தாலே எடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் இருக்கின்ற அடிப்படையில் எடுக்கிறார்கள். இது மாதிரி தான் அன்பிற்குரிய சகோதரர்களே, நமக்கும் சவுதிக்கும் இடையில் 3 மணித்தியாலம் வித்தியாசம் இருந்தாலும் நேரத்தால் வித்தியாசப்படுகிறோம். அவர்கள் முந்தி அந்த சகற்பொழுதை அடைவதற்கு முந்தி நாங்கள் அடைகின்றோம். அவர்கள் அடைந்ததன் பின் சுபகை தொழுது விட்டு அவர்கள் அரபாவை நோக்கி வருகிறார்கள். அதே மாதிரியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் அரபாவுக்கு வருவார், நாங்கள் அந்த சகருடைய பொழுதை நேரத்தோடு அடைந்து விட்டோம் என்பதால் நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாங்கள் எங்களுடைய நோன்பு தப்பிவிடக் கூடாது அல்லவா? அந்த உரிய நேரத்தில் நோன்பை பிடித்துக் கொள்ள வேண்டும். நேரத்தை வைத்து நாளை பிற்படுத்துவது என்பது அறிவுபூர்வமாக ஆக மாட்டாது. சில சவால்கள் கேட்கிறார்கள், என்ன ஹாஜிகள் அரபாவில் வருவதற்கு முந்தி நீங்கள் நோன்பு பிடித்து விட்டீர்கள் என்று. அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்கிறேன், 2 வகையான கேள்வியை கேட்கலாம். உண்டு, அப்படியா? அரபா மைதானம் மக்காவிலே இருக்கிறது. மக்காவிலே உள்ளவர்கள் தான் அங்கே ஹஜ் கிரியை செய்கிறார்கள். இப்போது சவுதியிலே மக்காவிற்கு முந்தி 1/2 மணித்தியாலம் காலை பொழுதை அடைகிறார்கள் அல்லவா? காலை பொழுதை அடைகிறார்கள். அவர்கள் எப்போது நோன்பு பிடிப்பது? 3/4 மணித்தியாலம் காலை பொழுதை அடைகிறார்கள் அல்லவா? அவர்கள் எப்போது நோன்பு பிடிப்பது? ஹாஜிகள் அரபா மைதானத்திற்குள் வந்ததற்கு பிந்தி பிடிப்பதா முந்தி பிடிப்பதா? என்ன சொல்வார்கள் படித்தவர்கள்? என்ன கூறுவார்கள் உலமாக்கள் உட்பட? இல்லை, அவர்கள் முந்தி பிடிக்கலாம். அப்ப நீங்க தானே கேட்டீர்கள் முந்தி பிடிக்க கூடாது என்று. அப்ப ஹாஜிகள் வருவதற்கு முந்தி அந்த நாட்டுக்குள் பிடிக்கலாம் என்றால் இல்ல, அது நாடு என்கிறார்கள். சரி, இந்த நாடு என்பதை யார் எல்லையிட்டால் உங்களுக்கு? இந்த நாடை உங்களுக்கு யார் எல்லையிட்டார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா எல்லையிட்டார்கள். ஒரு காலத்தில் சவுதி இப்படி இருக்கவில்லை, மிக பெரும் சாம்ராஜ்யம். இன்றுள்ள எத்தனையோ நாடுகள் சேர்ந்துதான் ஒரு நாடாக இருந்தது. பின்னர் ஆட்சியாளர்கள் சிதறடிக்கப்பட்டு துண்டு துண்டாகிவிட்டது. எனவே இந்த எல்லை கோடுகள் அல்லாஹ்வும் ரசூலும் போட்ட எல்லை கோடு அல்ல, நாங்களாக ஏற்படுத்திக் கொண்ட கோடுகள். அதை சில அறிஞர்கள் அனுமதி என்கிறார்கள்.
அது அவருடைய கருத்து. ஆனால் அதற்கு குர்ஆன் ஹதீஸிலே அதற்கு தெளிவான சான்று இல்லை. வரக்கூடிய ஹதீதுகளை சிலர் தவறாக அவர்களுடைய கருத்து பிரகாரம் சொல்லி இருக்கிறார்கள். அடுத்ததாக நாங்கள் கேட்கிறோம், சரி நீங்கள் கேட்கிறீர்களே ஹாஜிகள் அரவா மைதானத்தில் வருவதற்கு முந்தி நீங்கள் நோன்பு பிடிக்கிறீர்களே, அதப்படி பிடிப்பேன் என்று கேட்கிறீர்களே. திருப்பி நாங்கள் கேட்கிறோம், அப்படி என்றால் என்ன கூற வருகிறீர்கள்? ஹாஜிகள் அரபாவில் இருக்கும் போது பிடிக்க வேண்டும் என்று சொல்ல வருகிறீர்களா என்று கேட்கும். அப்படித்தான் நம்முடைய கருத்து. அப்படி என்றால் நீங்கள் ஏன் ஹாஜிகள் அரபாவில் இருந்து வெளியிறங்கியதற்கு பின் அடுத்த நாள் 20 மணித்தியாலத்துக்கு பின்னர் நீங்கள் பிடிக்கிறீர்களே? மினாவிலே இருப்பதை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாதத்தின்படி நீங்கள் அந்த நேரம் பிடிக்க வேண்டுமே. அந்த நேரமும் பிடிக்கவில்லை, உங்களுக்கு அந்த அதே நாளையிலும் பிடிக்கவில்லை. அவர்கள் ஹாஜிகள் அரபாவிலே இருக்கின்ற நாளையில் பிடிக்கிறது. சௌமு யௌமி அரபா, அரபாவுடைய நாளில் பிடிப்பது, நோன்பு நோற்பது. அரபாவிலே ஹாஜிகள் தங்குகின்ற நேரத்தில் பிடிப்பது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சுட்டி காட்டவில்லை. ஹாஜிகள் அரபாவில் தங்குகின்ற நேரத்தில் பிடிங்கள் என்று சொல்லி இருந்தால் தான் உங்களுடைய கேள்வி நியாயம். ஹாஜிகள் வருகிற டைமுக்கு நாங்களும் என்ன செய்யணும்? நோன்பை தொடங்கணும், அவரை வெளியிறங்கின நோன்பை முடிக்கணும். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டவில்லை, நேரத்தை குறிப்பிடவில்லை. எனவே நபிகளார் குறிப்பிடாத ஒரு நேரத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் சர்ச்சைப்பட வேண்டிய தேவையில்லை. நாளென்றார்கள், அதனால் அந்த நாள் அரபாவுடைய நாள், அந்த நாளையில் ஹாஜிகள் ஒன்றுபடுகின்ற நாளையில் நோன்பு நோற்பது. அந்த நாளை அடைகின்ற நிகழ்வு ஒவ்வொரு நாட்டாருக்கும் கிழக்கு மேற்காக வித்தியாசம் முன்பின்னாகும். எனவே அந்த நாளை கவனித்து அவர்கள் நோன்பை நோற்பது. நாங்கள் அதை பிழையாக சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த நாள் ஹாஜிகள் அரபாவை விட்டு வெளியேறியதற்கு பின்னர் நாங்கள் என்ன செய்கிறோம்? நோன்பை பிடிக்கிறோம். சுமார் 20 மணித்தியாலத்துக்கு பின்னர் நாங்கள் பிடிக்கிறோம். அப்ப எது? ஒரு நாளையில் பிடிக்க வேண்டியது அடுத்த நாள் பிடித்துக் கொண்டு நாங்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு இப்போது அரபா இன்றுதான் என்று தெரிகிறது, தெரிந்து கொண்டு நாங்கள் பிடிக்காமல் இருக்கிறோம். எனவேதான் நோன்பை பிடியுங்கள். அரபா நோன்பை பிடித்து விட்டால் அடுத்த நாள் பெருநாள். நாங்கள் அரபாவுடைய தினத்தில் நோன்பை நோட்போம். இலங்கையில் ஒரு அரபா கிடையாது, இந்தியாவில் ஒரு அரபா கிடையாது, நாட்டுக்கு நாடு அரபா கிடையாது. அரபாவுடைய தினம் என்றால் ஹாஜிகள் ஒன்றுபடக்கூடிய தினம் என்பதில் அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அதை வைத்து அந்த ஹஜ்ஜு கிரிகையை வைத்துத்தான் அந்த இதை கிரிகையை வருகிறது. அதை அவர்கள் கணக்கிடுவார்கள். கணக்கிட்டு அந்த சவுதி அரேபியாவிலேயே அதனுடைய ஹஜ்ஜுடைய கிரிகை அங்கேயே அதனுடைய நாட்கள் தீர்மானிக்கப்பட்டு வருவதால் அதை பிடிக்கிறார்கள். நீங்கள் எப்படி பிடிப்பீர்கள் என்று சிலர் கேட்கக்கூடியவர்கள் இலங்கையிலே பிறை கண்டால் அவர்கள் கேட்பார்கள், இலங்கையிலே பிறை கண்டு நாங்கள் போகிறோம், முதல் நாள் கண்டுவிட்டு போகிறோம். அவருடன் நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் முதல் நாள் கண்டுவிட்டு போனீர்கள் அல்லவா, நீங்கள் ஹஜ்ஜுக்கு சென்றால் அங்கே என்ன செய்கிறீர்கள்? நாங்கள் இலங்கையில் கண்ட பிறையை வைத்து எடுக்கிறீர்களா அல்லது அங்குள்ள நிலையை வைத்து எடுக்கிறீர்களா? நீங்க கண்ட பிறையை செய்தியை விட்டு விடுகிறீர்கள். ஏன்? உங்களுக்கு தெரிகிறது, ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் உள்ள அந்த நாட்டிலே அந்த நாட்டினுடைய அமீரனுடைய தீர்மானத்துக்கு இறங்க அது தீர்மானிக்கப்படுகிறது. இங்கிருந்து தலைப்புறையை இங்கே கண்டவர்கள் சவுதிக்கு பிந்தி ஒரு நாள் கண்டு விட்டார்கள், அவர்கள் திருப்பி போகிறார்கள். போனால் என்ன செய்கிறார்கள்? நமக்கு பிறகு ஒன்று சவுதிக்கு பிந்தி ஒரு நாள் வருகிறது என்று சொல்லி ஹாஜிகள் அரபாவுடைய நாளில் தங்குற நாளையில் அரபா எடுக்காமல் மினாவிலே பெருநாளுடைய நாளையில நாம் அரபா எடுக்கிறோம். அங்கே போனால் இல்லையே, அங்கே அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுகிறோமே. ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக இந்த அரபு உலகம் இருக்கக்கூடிய அரபு உலகம் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒன்றாகிவிட்டால் என்ன செய்வார்கள்? ஒரு அமீரிங்கில் ஒரு ஜனாதிபதி இங்கில் நாம் எல்லோரும் பெறுவோம் என்றால் இந்த 3 மணித்தியால 4 மணித்தியால நேரம் எல்லாம் பறந்துடும், எல்லோரும் ஒன்றாகி விடுவோம். இந்த எல்லை போட்டது யார்? ரசூலுல்லாஹ் போட்டார்களா? இப்படி நாடு நாடா பிரிஞ்சிங்கிற ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? முஸ்லிம் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியதாகத்தானே வழிகாட்டி இருந்தால் அப்படித்தானே இருந்தது. நாங்கள் தானே சிதறடித்து பிரிந்து கொண்டோம். எனவே நாங்கள் எங்களுடைய ஆட்சிக்காக போட்ட எல்லைகளை கொண்டு நாங்கள் சண்டை பிடிக்காமல் நாங்கள் முஸ்லிம் உம்மத்து ஒன்றுபட வேண்டிய முறையில் ஒன்று பட்டு விட்டால் ஒரு அரபா அப்படியே மொத்தமாக செய்வோமே. எனவே ரசூலுல்லாஹ் போடாத கோடுகளை போட்டுக்கொண்டு, ரசூலுல்லாஹ் போடாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடாத எல்லைகளை போட்டுக்கொண்டு நாங்கள் இடுவாம்பு மாதிரி கரைத்துக் கொள்ளாமல் சற்று ஆழமாக சிந்திப்போம், சற்று முன்னுக்காக சிந்திப்போம். அந்த அரபாவுடைய நோன்பு என்பதை எப்போது நாம் நோட்க வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌமி யௌமி அரஃபா என்று சொன்னார்கள். அரஃபா நாள் நோன்பு என்றார்கள். அரஃபா இன்றைக்கும் இருக்கிறது, நேற்றும் இருக்கிறது, நாளையும் இருக்கும். அரபா என்பது ஒரு இடம், ஒரு ஊரோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. அரபா மைதானம் எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அரபா தினம் என்பது மக்கள் அரபாவில் தரிவடும் தினம்தான் அரபா தினம். ஹாஜிகள் அரபாவில் தரிவடும் போது அந்த ஹாஜிகள் தான் நோன்பு பிடிப்பது, மற்றாக்கள் நோன்பு பிடிப்பது இல்லை அப்படி என்றால் சர்ச்சையே நமக்கு தேவையில்லை. ஆனால்
அல்லாஹ்வுடைய தூதர் அழகான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். அரபாவில் மக்கள் தரிவடும் போது நீங்கள் நோன்பு பிடிப்பது சிறப்புக்குரியது, அங்கிருப்பவர்கள் நோன்பு பிடிப்பதல்ல. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவிலே ஹஜ்ஜிக்கு போனவர் அரபாவிலே ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கும் போது வளமையாக அரபா தினத்து நோன்பு பிடித்த அந்த சஹாபாக்களுக்கு இன்றைக்கு நோன்பு வைப்பதா இல்லையா, ஹஜ்ஜி கடமையில் இருப்பவர்களுக்கு நோன்பு வைப்பது இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு சர்ச்சை வந்தது. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் போய், அவருடைய மனைவியிடம் போய், அல்லாஹ்வின் தூதர் நோன்பா என்று கேட்டார்கள். அவரும் சொன்னார்கள், எனக்கும் தெரியாது, சோதிச்சு தான் பார்ப்போமே. அப்படியே ஒரு பால் கோப்பையை தூக்கி கொடுத்து பாருங்க, தெரிஞ்சிட போகுதுங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் பால் கோப்பையை கொடுத்த போது ஒட்டகத்தின் மீது அமர்ந்தவாறு இருந்து அந்த பாலை அருந்தே நோன்பு இல்லை என்பதை சுட்டி காட்டுகின்றார்கள். அரபாவிலே தரிவட்டிருப்பவர்கள் நோன்பு பிடிப்பதல்ல, அரபாவில் தரிவடும் நாளில் உலகத்து மக்கள் நோன்பு பிடிப்பார்கள், அதுதான் அரபாவுடைய நோன்பு என்று. சௌமி யௌமி அரஃபா என்றால் அரஃபா நாள் நோன்பு. அரஃபா நாள் என்றால் அரபாவில் மக்கள் தரிவடும் போதுதான் அரபா நாள். இன்றைக்கும் அரபா இருக்குது, அரபா நாள் அல்ல. நேற்றும் அரபா இருந்தது, எப்பயுமே அரபா இருக்குதான். ஆனால் அரபாவில் மக்கள் தரிவடும் போது அரபாவுடைய நாள், அந்த அரபாவுடைய நாள் நோன்பை நாம் பிடிப்போம். இப்ப அரபாவுடைய நாள்ன்றது எப்ப பிறை 9, சந்தேகம் கிடையாது. எங்க பிறை 9, ஸ்ரீலங்காட பிறை 9 அரபாவுடைய நாள் அல்ல, அமெரிக்காவுடைய பிறை 9 அரபாவுடைய நாள் அல்ல, மக்காவுடைய பிறை 9 தான் அரபாவுடைய நாள். அங்கதான் மக்கள் அரபா ஒன்று கூட போறாங்க. எனவே அங்கு ஹாஜிகள் அரபாவுடைய மைதானத்துல ஒன்று சேரக்கூடிய அந்த நாள் 24 மணித்தியாலத்தை கொண்ட அந்த நாள், அது உலக ரொட்டேஷனுக்கு சுத்தி சுத்தி வரும். அந்த நாள்ல தான் அரபாவுடைய நோன்புன்றது ஹதீஸ்ல வந்திருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜிக்கு போன நேரம் அரபாவுடைய நாள். சஹாபாக்கள் போய் ஒரு 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 சோதனை ஒன்று பண்ணி பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ் அரஃபா நோம்பு பிடிச்சிருக்காங்களா இல்லையா, அதுக்கு ஒரு குடிபானத்தை கொண்டு போய் கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹ் குடிச்சாங்க. அப்ப அரஃபால இருக்கிற ரசூலுல்லாஹ் நோம்பு பிடிக்கல. அதை வச்சுத்தான் அறிஞர்கள் சட்டம் சொன்னாங்க, அரஃபாவுடைய நோம்புன்றது அரஃபா மைதானத்துல கூடின ஹாஜிகளுக்கு அல்ல, அரஃபாவுடைய மைதானத்துல இல்லாம ஹஜ்ஜிக்கு வராத மக்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்குத்தான் நோன்பு உண்டு. சொன்னா வராதவங்க யாரு? நாங்களும் போகாதவங்க தான், அமெரிக்காவில் உள்ளவங்களும் போகாதவங்க தான். அவர்களை நோக்கித்தான் அரபாவுடைய நோன்பு உண்டு. சொன்னா அரபா மைதானத்தில் உள்ளவங்களுக்கு நோன்பு இல்லைன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா விளங்குது, அரபா மைதானத்துல ஹாஜிகள் உண்டு கூடுற அந்த நாளுல அரபாவுக்கு வெளியே இருக்கிற மக்கள், ஹஜ்ஜி செய்யாத மக்கள் என்ன செய்யணும்? நோம்பு பிடிக்கணும்ன்றது மிக தெளிவா விளங்குது. எனவே இது ஒரு இடத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு நோம்புன்றதுனால அந்த இடம் மக்காலத்தான் இருக்கு. அடுத்தது பிறை சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற போது தெளிவா சொல்றான், யஸ்அலூனக அனில் அஹில்லா, பிறைகளை பற்றி உங்களிடத்தில் நபி அவர்கள் வந்து கேட்கிறார்கள். குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ், மக்களுக்கு காலங்களை காட்டக்கூடியதாகவும் பிறை இருக்கும், ஹஜ்ஜுக்கும் பிறை இருக்கும். ஹஜ் அல்லாஹ் தனியே சொல்றான்டா, ஹஜ்ஜுடைய வணக்கத்தை எங்கட நாட்டை வச்சு பார்க்க இயலாது. ஹஜ்ஜுடைய வணக்கம்ன்றது அந்த மக்காவோடு சம்பந்தப்பட்ட இடங்களை வச்சு பார்க்கணுன்ற அடிப்படையிலையும் அரபாவுடைய நோன்ப இடத்தை வைத்து தான் பிடிக்க வேணும்ன்றது என்னுடைய கருத்து மட்டுமல்ல. லஜ்னத்து தாயிமா லில் இஃப்தா என்று சொல்லி ஒரு 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 ஃபத்வாக்குன்னே வைக்கப்பட்ட ஒரு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பிடத்துல ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, அரபாவுடைய நோன்பு எப்ப பிடிக்கணும்? உங்களுக்கு அரபாவுடைய நாள் என்று வரக்கூடிய நாள் எங்களுக்கு 8வது நாளா இருக்கு. இப்ப நாங்க 8வது நாள் பிடிக்கிறதா எங்களுக்கு 9வது நாள் பிடிக்கிறதான்னு கேட்ட நேரம் அவர் அந்த அது வந்து உலமாக்கள் கூட்டம் உண்டு, ஃபத்வா கொடுக்கிற தனி மனுஷருடைய ஃபத்வா அல்ல அது. அவங்க ஃபத்வா கொடுக்கறாங்க, அரபாவுடைய நோம்புன்றது ரசூலுல்லாஹ் சொன்னது சௌமு யௌமி அரஃபா, அரபாவுடைய நாளில் நோம்பு பிடிக்கிறது. எனவே அரபால ஹாஜிகள் ஒன்று கூடக்கூடிய நாளில் அரபாவுக்கு வராத அந்த ஹஜ்ஜி செய்யாத ஆட்கள் இருக்கிறாங்களே அவங்க நோம்பு பிடிக்கணும் அடிப்படையில் நீங்க என்ன செய்யுங்க? நோம்பு பிடிங்க. அரபால மக்கள் கூடுற நாள்ல அரபாவுடைய நோம்பு பிடிங்க. நீங்க விரும்பினா முன்னுக்கு பிடிக்கலாம், பிடிச்சாத என்ன செய்யும்? உங்களுக்கு இந்த இந்த காலத்திலேயே சிறந்த அமல் இந்த 10 நாள்ல செய்யறது தான், அது வேற. ஆனா அரபாவுடைய நோம்புன்றது
ஹாஜிகள் அரஃபால கூடக்கூடிய நாள்ல தான் பிடிக்கணும்னு அல்லஜ்னத்து தாயிமா அல் இஃப்தான்ற அந்த அமைப்பு ஃபத்வா கொடுத்திருக்கிறதையும் நாங்க பார்க்கிறோம். எனவே எங்களுக்கு மிச்சம் பொருத்தமா விளங்குது. ரசூலுல்லாஹ் ஸௌமு அரஃபான்னு கூட சொல்லல, ஸௌமு யௌமி அரஃபாண்டா அரஃபாவுடைய நாள்ல நோம்பு பிடிக்கணும். எனவே ஹாஜிகள் அரஃபால கூடுற நாள் தான் அரஃபாவுடைய நாள். அங்கிருந்து வந்து சூரியன் மறைஞ்சிட்டது என்று சொன்னா அந்த நாள் முடிஞ்சிட்டு இருந்து அரஃபா நாள் என்ன செஞ்சிடும், கடந்து போயிரும்ன்ற நிலைமை இருக்குது. அதனால கருத்து வேற்றுமை இருந்தாலும் எது ஹதீஸுக்கு மிச்சம் நெருக்கமா இருக்குதோ அதை நாங்க எடுக்கணும்ன்ற அடிப்படையில அரஃபாவுடைய நோம்ப ஹாஜிகள் அரஃபால கூடுற நாள் அடிப்படையில எடுக்கிறது. நான் ஹதீஸ பார்த்த வகையில் எனக்கு விளங்கினது, இந்த ஹதீஸ்ல எங்கேயும் பிறை 9வது நாள்ல அரஃபாவுடைய நோம்புண்டு ஹதீஸ் இல்ல, ஒரு ஹதீஸ் கூட இல்ல. வாதத்துக்கு வராங்க. அப்ப பிற 9லான ஹாஜிகள் ஒன்று சேருவாங்க. ஆமா 9ல தான் ஒன்று சேருவாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன பேரை சொன்னாங்க? ஸௌமி யௌமி அரஃபான்னு தான் சொன்னாங்க. தாசுவாவுடைய நோன்பு 9வது நோம்புன்னு ரசூலுல்லாஹ் பிறை 9வதுன்னு சொல்றாங்க. ஆஷூரா 10வது பிறை 10வது நோம்புன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, நோம்ப சொல்றாங்க. அப்ப நம்ம தாசுவா ஆசூரான்னு நோன்பு பிடிக்கிறோம் தானே, அந்த நோன்புக்கு ரசூலுல்லாஹ் என்ன பேர் சொன்னாங்க? அந்த பிறையுடைய பேரை தான் சொன்னாங்க. இது 9வது நோன்பு, இது 10வது நோன்பு, ரசூலுல்லாஹ் அப்படிதான் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஹாஜிகள் ஒன்று சேருகின்ற அந்த தினம் அதுதான் அரஃபாவுடைய தினம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா நம்மட ஆட்கள்ல கொஞ்சம் பேருக்கு மனசு நெருடலாகி, நம்மட கொள்கை சகோதரர்களுக்கு மனசு நெருடலாகி, சரி நம்ம என்ன செய்வோம், அன்றைக்கு நோன்பு பிடிப்போம், அதுக்கு அடுத்த அன்றைக்கு நோன்பு பிடிப்போம். அரஃபாவுடைய நோன்பு ஒன்றுதான். மனச்சாட்சியோடு பேசணும். ரசூலுல்லாஹ் எல்லாத்துக்கும் 9வது 10வது பிறை என்று சொன்ன ரசூலுல்லாஹ் அரஃபாவுடைய தின நோன்ப மாத்திரம் ரசூலுல்லாஹ் ஸௌமி யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நோன்பு திட்ட தெளிவாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது சாத்தியமான்னு கேட்கிறாங்க. இது சாத்தியம் இல்லையே, நீங்க காலையில இருக்கக்குள்ள அங்க மாலையில இருப்பாங்க, அங்க மாலையில இருக்கக்குள்ள இங்க காலையில இருப்பாங்க. இது ஒரு பெரிய அறிவு ரீதியான ஒரு கேள்வியா? இது நான் சும்மா கேட்கிறேன். இப்ப விஞ்ஞானம் நிறைந்த காலம், இப்ப இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்துல இப்ப நான் எந்த மாசத்துல இந்த ஊர்ல இருக்கிறேன்னு எனக்கு தெரியாதா? எந்த டைம்ல இருக்கிறேன்னு எனக்கு தெரியாதா? இப்ப இங்க இருந்து பிறை கண்டதாக அமெரிக்காவுக்கு போகுதுன்னு சொல்லுங்களே ஒரு தகவல், ஒரு வாதத்துக்கு. இப்ப அமெரிக்காவுடைய மக்கள் காலையில இருக்கிறாங்க, நம்ம மகரிபில் இருக்கிறோம்னு சொல்லுங்க. இப்ப காலையில இருக்கிற மக்களுக்கு தகவல் கிடைக்குது ஸ்ரீலங்காவுல பிறைய கண்டுட்டாங்க. அவங்களுக்கு எந்த கால? கொஞ்சம் யோசிங்களேன், எந்த காலம் அவங்களுக்கு? அவங்க 29வது காலையில இருக்கிறாங்க, நாங்க 29வது மாலையில இருக்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். இதுக்கு அறிவுபூர்வமான, நீங்கள் சவுதியில் தொழுகிற போது இங்கு தொழுவீர்களா கேள்வி. நீங்கள் அமெரிக்காவில் தொழுகிற போது இங்கு உங்களால் தொழ முடியுமா? அங்கு பெருநாள் தொழுகை நடத்துகின்ற நேரத்தில் இங்கு உங்களால் நடத்த முடியுமா? சூரியன் தலைக்கு மேல யார் யாருக்கு என்ன நேரத்தை காட்டுதோ அந்தந்த நேரத்துக்கு செய்ய வேண்டிய அமல்களை இந்த பொதுமக்களை சாத்தியமில்லை என்று சொல்வதற்காக வேண்டி இவங்களாக வலிந்து எடுத்துக்கொண்டு வந்த கருத்து தான் இந்த கருத்து. இதுல ஒன்றுமே இல்லை. முதலாவது செய்தி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அரஃபாவுடைய தினம் யௌமு அரஃபா என்கிற பெயர் அல்லது அரஃபாவுடைய நோன்பு என்கிற பெயர் இந்த இபாதத்துக்கு சூட்டப்படுவதற்கான காரணம் என்ன? எதனால அரஃபாவுடைய தினம் அல்லது அரஃபாவுடைய நோன்பு என்கிற பெயர் வைக்கப்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டாலே இந்த மஸ்அலாவில் நாங்கள் அழகான ஒரு தீர்மானத்திற்கு வரலாம். பிறை 9 ஹஜ்ஜாஜிகள் அரஃபாவில் தரிக்க வேண்டும் என்பது ஹஜ்ஜுடைய இபாதத்துகளில் பிரதானமானது. எந்த அளவுக்கு பிரதானமானது? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்றாலே ஹாஜிகள் அரஃபாவில் தரிப்பதுதான். யார் அரஃபாவில் தரிக்கவில்லையோ அவருக்கு ஹஜ் கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்ப அரஃபாவில் தரிப்பதென்றால் எங்கே தரிப்பது என்கிற கேள்விக்குத்தான் ரசூலுல்லாஹ்வும் பல ஹதீதுகளும் விடை கொடுக்கிறது. அரஃபா மைதானத்தில் தரிப்பதுதான் அரஃபாவுடைய தினம். நாங்கள் இன்றைக்கு எத்தனையோ வீடியோக்களை பார்க்கிறோம். இந்த ஹஜ் மாதத்திலும் ஹாஜிகள் அரஃபாவில் கூடுகிற பொழுது பேஸ்புக்ல, டிவிகள்ல, இன்னும் பல மீடியாக்கள்ல நாங்க ஹாஜிகள் அரஃபாவில் ஒன்று கூடி இருக்கிறார்கள் என்பதை நேரடியாக இன்று இலங்கையில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஜிகள் அரஃபாவில் தரிப்பதுதான் அரஃபாவுடைய தினம் என்பதை ஹஜ்ஜுடைய கிரியைகளில் ஒன்றாக எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் ரசூலுல்லாஹ்வுடைய இன்னும் ஒரு ஏற்பாடுதான் ஹாஜிகள் அரஃபா
மைதானத்தில் ஒன்று கூடினால் அவர்கள் நோன்பு நோக்க மாட்டார்கள். அரஃபாவுக்கு வெளியே இருப்பவர்கள் அல்லது ஹஜ்ஜி செய்யாதவர்கள், வேறு நாடுகளில் இருப்பவர்கள் அந்த நாளில் நோன்பு நோக்க வேண்டும் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். மிக அழகான ஒரு ஹதீஸை கணியத்துக்குரிய சகோதரர்களை நீங்கள் பார்க்கலாம். முஸ்லிம் கிரந்தத்தில் வருகிறது. இதைவிட ஒரு தெளிவான ஹதீஸ் இல்லை நாங்கள் அரஃபா நோன்பை எப்ப பிடிக்கணும் என்பதற்கு. எங்கட நாட்டில வருகிற 9 தான் அரஃபாவுடைய தினம் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஹதீஸ்ல. மாறாக ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை பாருங்க. ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுகிறது அன் சௌமி யௌமி அரஃபா. சௌம் என்றால் நோன்பு, யௌம் என்றால் நாள். எங்களுக்கு தெரியும் அரபு வாசகம். அரஃபாண்டா அரஃபா, அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்பது குறித்து ரசூலுல்லாஹ் கேட்கப்பட்டார்கள். அப்ப அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு நோற்பது என்பதுதான் சரியான ஹதீஸ். அப்படித்தான் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கப்பட்டது. அதற்குத்தான் ரசூலுல்லாஹ் பதில் சொன்னார்கள் என்கிற செய்தியை முஸ்லிம் கிரந்தத்தில் நாங்கள் பார்க்கலாம். அரஃபாவுடைய தினம் என்றே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப அரஃபாவுடைய தினம் என்பது மக்காவில் ஹாஜிகள் அரஃபா மைதானத்தில் ஒன்று கூடுவதுதான் அரஃபாவுடைய தினம். அதற்கு வலுவாக வரக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ் முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. உம்முல் ஃபضல் பின்த் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்ன ஹதீஸ்? அன்ன நாசன் தமாரவு இன்தஹா யௌம அரஃபா. ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் ஹஜ்ஜுக்கு போனார்கள். சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வும் அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கிற பொழுது மக்கள் எல்லாம் உம்மு ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இடையில் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து கருத்து வேற்றுமை பட்டுக் கொண்டார்கள். என்ன கருத்து வேற்றுமை? ஃபீ ஸௌமி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால பஅதுஹும் ஹுவ ஸாயிம் வகால பஅதுஹும் லைஸ பிஸாயிம். சிலர் சொன்னார்கள் அரஃபாவுல இருக்கிற ரசூலுல்லாஹ் நோன்பு நோட்டு இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் நோன்போடு இருக்கிறார்கள் என்று சிலர் சொன்னார்கள். இன்னும் சிலர் சொன்னார்கள் இல்லை இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா மைதானத்தில் நோன்பு நோக்கவில்லை என்று இன்னும் சிலர் சொன்னார்கள். அப்பொழுது ஃபஅர்ஸல்து இலைஹி பிகதஹி லபனின். உம்மு ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இவர்களுடைய சந்தேகத்தை களையும் முகமாக நான் ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு பால் கோப்பையை கொடுத்து அனுப்பினேன். பி அரஃபா. ரசூலுல்லாஹ் அலா வஹுவ வாகிஃபுன் அலா பஈரிஹி பி அரஃபத ஃபஷரிபஹு. ரசூலுல்லாஹ் அரஃபாவுடைய மைதானத்தில் தன்னுடைய ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கிற நிலையில் ஒரு பால் கோப்பையை ரசூலுல்லாஹ்விடத்தில் நான் கொடுத்து அனுப்பினேன். ஃபஷரிபஹு. ரசூலுல்லாஹ் அந்த பாலை குடித்தார்கள். ரசூலுல்லாஹ் சந்தேகத்தை தெளிவுபடுத்தி விட்டார். அப்ப ஹாஜிகள் மீது நோன்பு கடமை இல்லை என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக சொல்கிறது. சஹாபாக்கள் பேசிக் கொண்டார்கள், இல்லை அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோக்க வேண்டும். அதனாலதான் இந்த கருத்து வேறுபாடே வருது. அரஃபாவுடைய நாளில் தான் ஹாஜிகள் அரஃபாவில் தரிக்கும் பொழுதுதான் நோன்பு நோக்க வேண்டும் என்கிற கருத்தை சஹாபாக்கள் புரிந்ததனாலதான் இந்த கேள்வியே குழப்பமே சஹாபாக்கள்கிட்ட வருது. சிலர் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிச்சிருக்காங்க, ஹதீஸ் அப்படித்தானே, ஹாஜிகள் அரஃபாவில் தரிக்கும் பொழுது நோன்பு பிடிக்க வேண்டும். இன்னும் சிலர் சொன்னார்கள் இல்லை இல்லை, ஹாஜிகள் பிடிக்க கூடாது, ரசூலுல்லாஹ் பிடிக்கல. உடனே உம்மு ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பால் கோப்பையை கொடுத்து அனுப்பினாங்க. ரசூலுல்லாஹ் அதனை குடித்து சந்தேகத்தை தீர்த்து வைத்தார்கள். அரஃபாவில் தரிக்கிற ஹாஜிகள் மீது அரஃபா நோன்பு கடமை இல்லை, அரஃபாவுக்கு வெளியில் இருப்பவர்கள் மீது தான் அரஃபா நோன்பு கடமை. அப்ப எவ்வளவு அழகாக மிக தெளிவாக அரஃபாவுடைய தினத்தில் ஹாஜிகள் ஒன்று கூடுவதுதான் அரஃபாவுடைய தினம், அதில் பிடிப்பதுதான் அரஃபாவுடைய நோன்பு என்பதை ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இன்னும் கணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்கட நாட்டில காணுகிற பிறை 9 தான் அரஃபாவுடைய தினம் என்கிற ஒரு முடிவுக்கு நாம் வருவோமாக இருந்தால் பல ஹதீதுகளுக்கு நாங்கள் மாறு செய்ய வேண்டி வரும். அல்லாஹு தஆலா அரஃபாவுடைய தினத்தில் ஹாஜிகள் தரிக்கிற அன்றுதான் பல நரகவாதிகளை நரகத்திலே இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விடுதலை செய்கிறார். அந்த சிறப்பு அரஃபாவில் தரிக்கிற அரஃபாவுடைய நாளில் மட்டும்தான், வேறு எந்த நாளிலும் கிடையாது. முஸ்லிம் கிரந்தத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை பார்க்கலாம். மாமின் யௌமின் அக்ஸர மின் அய்யுதிகல்லாஹு ஃபீஹி அபதன் மினன் நாரி மின் யௌமி அரஃபா. அரஃபாவுடைய நாளில் மக்கள் தரிக்கிறார்களே அதுதான் அரஃபாவுடைய நாள் என்று பார்த்தோம். அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகவாதிகளை விடுதலை செய்கிற அளவுக்கு வேற எந்த நாளிலும் நரகவாதிகளை அல்லாஹ் விடுதலை செய்வது கிடையாது. வ இன்னஹு லயதுனு சும்ம யுபாஹி பிஹிமுல் மலாயிகா. அல்லாஹ் தஆலா அந்த அரஃபாவுடைய தினத்தில் நம்மை நோக்கி இறங்கி வருகிறான். அர்ஷிலே இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நோக்கி இறங்கி வருகிறான். வந்து நம்மை பெருமை பாராட்டி மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். பேசிவிட்டு ஃபயகூல் மாதா அராத ஹாஉலாஇ. இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் கூடியிருக்கிறார்களே இவர்கள் எல்லாம் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்று நம்மை பற்றி மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமையாக பேசுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் தஆலா அரஃபாவுடைய நாளில் தான் எம்மை நோக்கி இறங்கி வருகிறான், அதிகமான நரகவாசிகளை விடுதலை செய்கிறான். அப்ப கணியத்துக்குரிய சகோதரர்களே, இவர்கள் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான் என்றால் அரஃபாவிலே கூடியிருக்கிற ஹாஜிகளை நோக்கித்தான் அல்லாஹ் பெருமை பாராட்டுகிறான். அப்ப ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுகிற அந்த ஒன்று கூடுதலை பார்த்து அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் பெருமை பாராட்டி இவர்கள் எல்லாம் எதற்காக இங்கே ஒன்று குழுமி இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமை பாராட்டி கொள்கிறான் என்கிற பல செய்திகளை கணியத்துக்குரிய சகோதரர்களை
நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் இந்த அத்துணை ஆதாரங்களும் நமக்கு தெளிவாக சொல்கிறது, அரஃபாவுடைய தினம் என்பது ஹாஜிகள் அரஃபாவில் தரிக்கிற தினம்தான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதுதான் அரஃபா தினம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமது நாட்டின் அடிப்படையில் நாம் எடுப்போமாக இருந்தால் அவர்கள் பெருநாள் கொண்டாடுகிற தினத்தில் நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படுவோம். அது அரஃபாவுடைய தினம் அல்ல. ஹாஜிகள் அரஃபாவில் இருந்து வெளியாகி மினாவுக்கு போய்விடுவார்கள். அவர்கள் ஜம்ரத்துல் அகபாவுக்கு கல்லடிக்க போனதுக்கு பிறகு அந்த வேளையில் நாங்கள் நோன்பு பிடிப்பது எப்படி அரஃபாவுடைய தினமாகும்? ஹாஜிகள் அரஃபாவில் இருந்து வெளியேறினால் அரஃபா நாள் முடிந்து விட்டது. அதை நாங்கள் எங்களுக்கு தான் அது அரஃபாவுடைய தினம் என்று சொல்வதற்கு எந்த முகாந்தரமும் எந்த ஆதாரமும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் நமக்கும் சவுதி அரேபியாவுக்கும் 2.5 மணித்தியாலம் தான் வித்தியாசம். ஆனால் ஒரு நாளை நாங்கள் வித்தியாசப்படுத்துவதால் ஒரு இபாதத்தை அடிபட்டு போகுது. 2 வருஷத்து நோன்பை இழக்க வேண்டிய அந்த நன்மை இல்லாமல் போகக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். அல்லாஹ் இறங்கி வந்து எங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற இந்த சிறப்பு, அதிகமான அடியார்களை நரகத்திலே இருந்து விடுதலை செய்கிற எல்லா சிறப்பும் அடிபட்டு போகும். நாம் தெளிவுபடுத்த வேண்டியது நமது கடமை, அன்புக்குரிய சகோதரர்கள். என்றால் இது ஒரு இபாதத்தோடு சம்பந்தப்படுத்தியது. ஹஜ் என்கிற இபாதத் எங்கு நடக்குதோ அங்கேதான் அரஃபா தினம் இருக்கிறது, அங்கேதான் அரஃபா மைதானம் இருக்கிறது. நமது நாட்டுக்கோ அல்லது வேறு நாடு, ஒவ்வொரு நாடும் தங்கட நாட்டுல காணுவதை வைத்துத்தான் அவர்கள் அரஃபா தினத்தை தீர்மானிக்க வேண்டும் என்றால் 2-3 அரஃபா தினம் வந்துடும். எனவே அப்படி வருவதற்கு எந்த சாத்தியமும் இல்லை. ஒரு சிலர் கேள்வி கேட்பார்கள், ஹாஜிகள் அரஃபாவுடைய மைதானத்தில் போய் சேருவதற்கு முன்னாடியே இலங்கை 2.5 மணித்தியாலத்துக்கு முன்னால் இருக்குது. சவுதி அரேபியா நமக்கு பின்னுக்கு தான். நம்ம இஷா தொழுவிட்டோம், நம்ம 10:30 தாண்டும் பொழுதுதான் சவுதி அரேபியாவில் இஷா தொழுவார்கள். அப்படி என்றால் ஒரு கேள்வி கேட்பார்கள். என்ன கேள்வி என்றால், ஹாஜிகள் அரஃபாவுடைய மைதானத்தில் தரிப்பதற்கு முன்னால் இலங்கையில் இருப்பவர்கள் அல்லது இந்தியாவில் இருப்பவர்கள் அரஃபாவுடைய நோன்பு நோக்கலாமா? அதற்குத்தான் இஸ்லாம் மிக அறிவுபூர்வமான பதிலை சொன்னது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லல, ஹாஜிகள் அரஃபாவில் தரிக்கிற நேரத்தில் நோன்பு நோருங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹாஜிகள் அரஃபாவில் தரிக்கிற நாளில் நோன்பு நோருங்கள். சௌமு யௌமி அரஃபா. அரஃபாவுடைய நாள் என்பதை ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தியதே முழு நாட்டுக்கும் முழு உலகத்திற்கும் நாள் ஒன்றுதான். வியாழக்கிழமை அரஃபாவுடைய தினம் சவுதியில் என்றால் உலக நாடுகள் அனைத்தும் அந்த வெள்ளிக்கிழமையை அடைந்தே தீரும் 24 மணித்தியாலம். அப்ப எல்லோருக்கும் அரஃபாவுடைய தினம் வந்துவிடும். ஆனால் நாம் அது சவுதி வேறு நாடு என்பதால் ஒரு நாளை 2.5 மணித்தியாலம் தான் எங்களுக்கும் சவுதிக்கும் வித்தியாசம். ஒரு நாளை நாங்கள் வேறுபடுத்துவதால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அரஃபாவினம் தப்பிப்போம். எனவே இது அறிவு சார்ந்து நாங்கள் பார்த்தாலும் முரணாக தெரிகிறது. குர்ஆன் ஹதீஸினுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் நாங்கள் பார்த்தாலும் அது எங்களுக்கு தவறாக புரிகிறது. இதற்கு பலர் பல வியாக்கியானங்களை சொல்லி அதனை மறுப்பதற்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆதாரத்தை அவர்களால் எதிர்க்க முடியாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆதாரம் தெளிவாக இருக்கிறது. சௌமி யௌமி அரஃபா. அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோருங்கள். அரஃபா என்பது ஒரு இபாதத்தோடு சம்பந்தப்பட்டதும் ஒரு இடத்தோடு சம்பந்தப்பட்டதும் ஆகும். ஹாஜிகள் அரஃபாவில் தரிக்கவில்லை என்றால் அவர்களுடைய ஹஜ்ஜு கூடாது. அல் ஹஜ்ஜு அரஃபா என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அரஃபாவில் தரிப்பதுதான் ஹஜ்ஜி ஆகும். ஒருவர் அரஃபாவில் தரிக்கவில்லை என்றால் அவருடைய ஹஜ்ஜு செல்லுபடியாகாது என்ற கருத்தை நபிகள் நாயகம் சொல்லி இருப்பது நாங்கள் பார்க்கின்றோம். இந்த அரஃபா ஒரு இடத்தோடு சம்பந்தப்படுகிறது. அந்த இடம் சவுதி அரேபியாவிலே இருக்கக்கூடிய ஹாஜிகள் 9வது தினம் ஒன்று சேரக்கூடிய இடமாகும். 8வது தினத்திலும் அரஃபாவுடைய நாள் வராது. 10வது தினத்திலும் அரஃபாவுடைய அமல் நடைபெற மாட்டார். 9வது தினத்தில் தான் ஹாஜிகள் அரஃபாவிலே கூடுவார்கள். அன்றைய தினம் ஹாஜிகள் அல்லாத மூமினான போன்றவர்கள் நோன்பு நோட்பது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜில் இருக்கின்ற நேரத்திலே அரஃபாவுடைய தினத்தன்று நோன்பு பிடித்திருக்கிறார்களா என்று சஹாபாக்களுக்கு மத்தியிலே சந்தேகம் வருகிறது. ஒரு பால் கோப்பை அல்லாஹ்வுடைய தூதரத்தில் கொடுக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் அதை குடித்தார்கள். இந்த செய்தி எதை காட்டுகிறது என்றால், அரஃபாவுடைய நோன்பு என்பது அரபுகளிடத்திலே சஹாபாக்களிடத்திலே அறியப்பட்ட வழக்கத்தில் இருந்த ஒரு நோன்பாக காணப்படுகிறது. அரஃபாவுடைய தினத்தில் ஹாஜிகள் அரஃபாவில் இருப்பவர்கள் அந்த நோன்பை பிடிப்பது சுன்னத்து இல்லை என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவர்கள் அல்லாதவர்கள் அந்த நோன்பை பிடிக்க வேண்டும். அதற்கு கூடிய அல்லாஹு தஆலா 2 வருடங்களுக்குரிய குற்ற பரிகாரமாக நமக்கு அந்த நோன்பை ஆக்கி வைத்திருக்கின்றார். இந்த நோன்பு அரஃபாவுடைய தினத்தில் தான் பிடிக்கப்பட வேண்டுமே தவிர, நாங்கள் பிறையை 2வது நாள் கண்டுவிட்டு ஒரு நாள் பிறகு கண்டுவிட்டு உலகத்திலே ஒரு நாள் பிறை தோன்ற அடுத்த நாள் நாங்கள் எங்களுடைய பகுதியிலே பிறையை கண்டுவிட்டு எங்களுக்கு துல்ஹஜ் 9 வெள்ளிக்கிழமை தான் இந்த வருடத்தின் பிரகாரம் 1438வது ஹிஜ்ரி வருடத்தின் பிரகாரம் நாங்கள் வெள்ளிக்கிழமை தான் அரஃபாவுடைய தினத்தை எடுக்க இருக்கிறோம் என்று சொன்னால் அது முற்றிலும் தவறாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ்
9வது அன்று நீங்கள் நோன்பு பிடியுங்கள் என்று சொல்லவில்லை. அரபா நோன்பு குறித்து சொல்கிற போது அரபாவுடைய நாள் என்றுதான் சொன்னார்கள். முஹர்ரத்தினுடைய மாதம் குறித்து சொல்கின்ற நேரத்தில் அதிலே 9வது 10வது நாட்கள் நோன்பு பிடிப்பது சுன்னத்தாகும். அது குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிற போது லஇன் பகீது, நான் எதிர் வருகின்ற வருடம் உயிரோடு இருப்பேன் என்று சொன்னால் லஅசூமன்ன தாசிஅ, 9வது தினத்தில் நோன்பு பிடிப்பேன் என்று சொன்னார்கள். 9 என்ற அந்த வாசகத்தை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். ஆனால் அரபாவுடைய நோன்பு குறித்து சொல்லுகின்ற போது சுஇல அன் ஸௌமி யௌமி அரஃபா, அரபாவுடைய நாளில் பிடிக்கின்ற நோன்பு குறித்து தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படி என்றால் துல்ஹஜ் 9வது நோன்பு குறித்து நபிகள் நாயகத்திற்கு கேள்வி கேட்கப்பட்டிருக்கும் என்றால் அரபியிலே சுஇல அன் ஸௌமி யௌமி தாசி மின் தில்ஹிஜ்ஜா என்று வந்திருக்கிறது. துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 9வது நாள் பிடிக்கின்ற நோன்பு குறித்து நபிகள் நாயகத்தை கேட்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி கேட்கவில்லை. அரபாவுடைய தினத்தில் பிடிக்கின்ற நோன்பு குறித்து தான் கேட்கப்படுகிறது. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் பதிலை சொல்லுகிறார்கள். எனவே அரபா ஒரு இடத்தோடு சம்பந்தப்படுகிறது, ஒரு வணக்கத்தோடு சம்பந்தப்படுகிறது. அந்த வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற நேரத்திலே அந்த நாளில் நோன்பு பிடிப்பதுதான் நபி வழியாக இருக்கிறது, சுன்னாவாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அரபா என்கின்ற இந்த நாளோடு சம்பந்தப்படுத்தி நோன்பை மட்டும் சொல்லவில்லை, இன்னும் 2-3 விடயங்களை சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? அன்றைய தினத்திலே அதிகமானவர்களுக்கு நரக விடுதலை கொடுக்கப்படுகிறது என்கிறார்கள். அன்றைய தினத்தில் கேட்கப்படுகின்ற துஆ சிறந்த துஆ என்கிறார்கள். அன்றைய தினத்திலே அரபாவில் இருக்கக்கூடிய அந்த ஹாஜிகளை பார்த்து அல்லாஹு தஆலா தன்னிடத்திலே உள்ளவர்களிடத்தில் பெருமையாக பேசுகிறான் என்று சொல்லுகிறார்கள். இப்படி இருக்கத்தக்க அந்த அரபாவை விட்டுவிட்டு ஹாஜிகள் அரபாவிலே இருந்து வெளியாகி கிட்டத்தட்ட 25-30 மணித்தியாலங்களுக்கு பின்னாலே நாங்கள் இங்கே அரபா நோன்பு பிடிக்க போகிறோம் என்றால் அது எந்த அளவுக்கு சாத்தியமானது? எங்களுடைய அறிவு அதை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளும்? எங்களுடைய புத்தியை நாங்கள் வைத்து பார்க்குகின்ற போது கூட அது மிச்சம் தவறு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்ப கேள்வி வருகிறது, அரபாவுடைய நாளில் தான் இந்த வேலையெல்லாம் அல்லாஹு தஆலா செய்கிறான் என்றால் அரபா நாள் முடிந்து விட்டது, அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை இந்த வருடம் ஹாஜிகள் 10வது நாள் யௌமுன் நஹரிலே இருப்பார்கள், பெருநாளுடைய தினத்திலே அறுத்து பலியிடுகின்ற தினத்திலே இருப்பார்கள். இந்த கட்டத்திலே ஒருத்தர் நான் அரபா நோன்பு பிடிக்க போகிறேன் என்று பிடித்தால் எப்படி அது 2 வருடத்துக்குரிய குற்றப்பரிகாரமாக அமைய போகிறது? அல்லாஹு தஆலா 9வது தினத்திலே ஹாஜிகள் அரபாவுல இருக்கிற தினத்திலே ஒரு தரம் நரக விடுதலை கொடுத்து அடுத்த நாளும் அரபா என்று இன்னொரு தடவை நரக விடுதலை கொடுக்க வேண்டி வரும். 2 நாட்கள் வரும். 2 நாட்கள் துஆ சிறப்பானது என்று வரும். எனவே இது முற்றிலும் தவறானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வஹ்யை மிக தெளிவாக சொன்னார்கள். அரபாவுடைய தினத்தில் தான் நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற விளக்கத்தை நமக்கு சொல்லி இருப்பதினால் நாம் அதைத்தான் எடுக்க வேண்டும். அது இல்லாமல் நாங்கள் எங்கள் இஷ்ட பிரகாரம் எங்களுடைய தலைவர்கள் சொல்லுகிறார்கள் என்று இதிலே முடிவெடுத்தால் சரியான கூலியை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சியாமு யௌமி அரஃபத, அரபாவுடைய தினத்திலே நோன்பு நோட்பது, அஹ்தஸிபு அலல்லாஹி அய்யுகஃபிர ஸனத்தல்லதி க்பலஹு வஸனத்தல்லதி பஅதஹு. நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வருடத்துக்கு முன்னால் நாம் செய்த பாவங்கள், இதை அடுத்து வரக்கூடிய வருடத்திலே நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள், இந்த 2 வருடங்களுக்கான குற்ற பரிகாரமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரபாவுடைய நோன்பு குறித்து சிறப்பித்து சொல்கிறார்கள். இந்த சிறப்பை நாங்கள் அடைந்து கொள்வதாக இருந்தால் அரபாவுடைய நோன்பை சரியான முறையிலே நாங்கள் நோக்க வேண்டும், சரியான தினத்திலே நாங்கள் நோக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்கிறார்கள்? சியாமு யௌமி அரஃபத, அரபாவுடைய தினத்திலே நோன்பு நோட்பது. அரபாவுடைய தினம் என்பது என்ன? ஹஜ்ஜிக்காக சென்றிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அரபா மைதானத்திலே ஒன்று கூடுகின்ற அந்த தினம்தான் அரபாவுடைய தினமாகும். ஆனால் இன்று எங்களுடைய நாடுகளிலும் பிற நாடுகளிலேயும் நாங்கள் பார்க்கிறோம், அரபாவுடைய தினத்திலே மக்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள், ஆனால் இன்று நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். அதற்கு அடுத்த தினத்திலே பெருநாளுடைய தினம், அன்றைய தினத்திலே எங்களுடைய நாடுகளிலே, எங்களுடைய அண்டைய நாடுகளிலே நோன்பு நோட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது எந்த வகையில் நியாயம் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்கிறார்கள்? சியாமு யௌமி அரஃபத, அரபாவுடைய தினத்திலே நோன்பு நோட்பது. எங்களுடைய கண்களால் நாங்கள் லைவ் டெலிகாஸ்டிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரபாவுடைய அந்த தினத்தில் அரபா மைதானத்தில் மக்கள் எல்லாம் குழும்பி இருக்கிறார்கள், அங்கே பேருரை நிகழ்த்தப்படுகிறது. இவைகளை எல்லாம் கண்களின் ஊடாக பார்த்துவிட்டு இது எங்களுக்கு அரபாவுடைய தினம் கிடையாது, இதை அடுத்து வருகின்ற தினம்தான்
எங்களுக்கு அரபாவுடைய தினம், அதிலே தான் நாங்கள் நோன்பு நோட்போம் என்றால் இதில் என்ன நியாயம் இருக்கிறது என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணூடாக பார்க்கிறோம். ஒரு காலம் இருந்தது எங்களுக்கு தெரியாது. எனவே பிறை 9 வைத்து நாங்கள் இதுவா அரபாவுடைய தினம் இருக்கும் என்று நோன்பு நோட்டு கொண்டு சென்றோம். அல்லாஹு தஆலா அதை மன்னிப்பான். ஆனால் இந்த கண்களின் ஊடாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவர் அரபாவுடைய மைதானத்திலே அன்றைய தினத்தில் அவர் இருக்கிறார் என்றால் அதே போன்றுதான் நாங்களும் அந்த காட்சியை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தினத்திலே அவர்கள் கூட நாங்கள் இருப்பது போன்று இருந்து கொண்டிருக்கிறோம். தெளிவாக இது புலப்படுகின்ற பொழுது இல்லை இல்லை இது எங்களுக்கு அரபாவுடைய தினம் கிடையாது என்றால் அன்றைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே இது எவ்வாறு நியாயமாக இருக்க முடியும்? இந்த சிறப்பை நாங்கள் அடைந்து கொள்வதாக இருந்தால் யோசித்து பாருங்கள். 2 வருடங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கான குற்றப்பரிகாரம், நாங்கள் மனிதர்கள் அன்றாடம் பாவங்களிலே ஈடுபடக்கூடியவர்கள், சைத்தான் எங்களுடைய இரத்த நாளங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறான், சந்தர்ப்ப மன்னலங்களை பாவங்களிலே ஈடுபட செய்கிறான். அப்படியான பாவிகளாகி எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா அரபா தினத்திலே நோக்கப்படுகின்ற நோன்பின் மூலமாக மன்னிக்கிறான் என்றார். அரபாவுடைய தினத்திலே அரபா மைதானத்திலே மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்ற பொழுது இந்த தினம் எங்களுக்கு அரபா தினம் கிடையாது, நாளைய தினம் தான் அரபாவுடைய தினம் என்றால் எங்களுடைய அமல்களை நாங்கள் பாழாக்குகிறோம். சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழியை தருவான். அரபாவுடைய மைதானம் கண்ணுக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது. ஹாஜிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அதை நேரடியாக இது அரபா கிடையாது என்று சொல்லுவது போன்று எங்களுடைய செயற்பாடுகள் அடுத்த நாள் நோன்பை நோக்கிறோம் என்றால் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இது நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயத்தை, தெளிவான உண்மையை இது உண்மை கிடையாது பொய் என்று மறுப்பது போன்ற ஒரு விடயம் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அரபாவிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த தினத்திலே நோன்பு நோக்க வேண்டும் என்றால் இதில் அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யவில்லை. அவர்கள் ஹஜ் செய்கின்ற பொழுது அரபாவுடைய தினத்திலே அவர்கள் நோன்பு நோட்டிருக்கவில்லை. சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு நிலவியது. ஒரு சாரார் சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் நோன்பு நோட்டிருக்கிறார்கள், ஒரு சாரார் சொன்னார்கள் இல்லை அல்லாஹ்வின் தூதர் நோன்பு நோக்கவில்லை. உம்முல் ஃபல் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வின் தூதருக்கு அருந்துவதற்காக வேண்டி பால் கோப்பை ஒன்றை கொடுத்தேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவிலே நின்ற நிலையில் அதை அருந்தினார்கள் என்பதாக உம்மு ஃபல் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியிலிருந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவிலே அவர்கள் இருக்கின்ற பொழுது இந்த நோன்பை நோக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, ஹாஜிகளுக்கு அரபாவுடைய நோன்பு கிடையாது என்பதை இதிலிருந்து எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஹஜ் செய்யாத ஏனைய அனைத்து சகோதர சகோதரிகளும் அரபாவிலே சகோதர சகோதரிகள் ஹாஜிகள் ஒன்று கூடக்கூடிய அந்த தினம் அதிலே நோன்பு நோட்பது நாங்கள் செய்யக்கூடிய 2 வருடங்களுக்கான பாவங்களுக்குரிய குற்ற பரிகாரம் என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் நியத்து வைத்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அரபாவுடைய நோன்பை நோக்க வேண்டும். இந்த அரபாவுடைய நோன்பை எப்போது நோக்க வேண்டும் என்கிறதில் நாம தெளிவாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஸௌமி யௌமி அரஃபா யுகஃபிரு ஸனத்துல் மாலிய வல் பாக்கியா. அரபாவுடைய தினத்தில் நோன்பு நோட்பது சென்ற வருடத்திற்கும் வருகின்ற வருடத்திற்குமான பாவங்களுக்குமான பரிகாரமாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நோன்புகளுக்கும், ஆஷூரா தாஷூரா நோன்பு நமக்கு தெரியும், அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது பிறையின் அடிப்படையில் பிடிக்கப்பட வேண்டிய நோன்பு என்கின்ற அடிப்படையில் பிறையினுடைய அந்த பெயரை சொல்லியே கூறினார்கள். அதுபோன்று கூறாமல் இந்த அரபாவுடைய தின நோன்பிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அரபாவுடைய தினத்தில் நோன்பு நோட்பது என்றுதான் கூறினார்கள். எனவே அரபா தினம் என்று சொன்னால் என்ன? ஹாஜிகள் எல்லாம் அரபாவில் தரிக்கின்ற தினம் அரபாவுடைய தினம், அந்த தினத்தில் நோன்பு நோற்பதுதான் சிறந்தது. இந்த கருத்தில் தான் அதிகமான நம்ம எல்லோரும் என்ன செய்வோம், அதிகமானவர்கள் கூறக்கூடிய நியாயம் என்னென்று சொன்னால், மதுஹபுல் இமாம்கள் என்ன கூறியிருக்கின்றார்கள்? ஹனஃபி இமாமாக இருக்கலாம், ஹம்பலி இமாமாக இருக்கலாம், அதுபோன்று மாலிகி இமாமாக இருக்கலாம். இவர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தில் இதில் இருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அரபாவுடைய தினத்தில் நோன்பு நோட்பதுதான் சிறந்தது. இந்த அரபாவுடைய தினத்தில் நோன்பு நோட்பதை ஒரு சிலர் இல்லாமலாக்கி அவரவர்களுடைய நாட்டில் பிறை 9 தான் நோன்பு நோட்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இதற்கு சுன்னாவில் எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை. ஆதாரம் கேட்டாலும் ஆதாரம் அதுக்கு இல்லை, இருந்தால் தானே தாரத்துக்கு.
அது அல்லாமல் வெறுமனே அவர்கள் எடுவாம்புக்காகவும் அல்லது இன்னொரு நோக்கங்களுக்காகவும் அவர்கள் இந்த நோன்பை பாழாக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நோன்பு அரபாவுடைய தினத்தில் தான் நோக்க வேண்டும் என்பது வெள்ளிடை மாலையாக தெரிகின்ற விஷயம். ஆனால் இதை ஒரு சிலர் அவர்கள் நேர வித்தியாசம், சவுதிக்கு நமக்கு நேர வித்தியாசம் இருக்குதானே, சவுதிக்கு முதல் பிறகு அந்த என்ன செய்யற, அது சவுதிக்கு பிறகு அந்த என்ன செய்யற, நபி அவங்க அந்த காலத்துல இப்படி பிடிச்சாங்க, இப்படி சின்ன சின்ன ரீசன்கள். இந்த ரீசன்கள் அனைத்தும் செல்லுபடியற்ற ஒரு ரீசன்கள். இது எல்லாத்துக்கும் பதில்கள் நிறைய எல்லாரும் கொடுக்கப்பட்டது இருந்தும் இதுவரைக்கும் தெளிவு பெறாமல் அவர்கள் வெறுமனே ஒரு புடியாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதிகமான சகோதரர்கள், உள்ளூர் பிறையை பின்பற்றக்கூடிய சகோதரர்கள் கூட இந்த அரபாவுடைய விடயத்தில் அவர்கள் சௌதியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி புரிந்து கொண்டு ஒரு சில நல்மனம் படைத்தவர்கள், அதாவது குர்ஆன் சுன்னாவை நேசிக்கக்கூடியவர்கள், அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஒத்துக்கொள்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டும் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் என்று சொல்லி பிடிச்சிட்டு இருக்காங்க. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த விடயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் கூறுகின்றார்கள் என்பதற்காக அவர்களுக்கு பின்னால் செல்லக்கூடியவர்களாக இல்லாமல் தெளிவான ஹதீஸ் இருக்கின்றது. சௌமி யௌமி அரஃபா, அரபாவுடைய தினத்தில் நோன்பு. எனவே அரபாவுடைய தினம் எப்போது என்று நாம் அறிகின்றோமோ அந்த தினத்தில் இந்த நோன்பை நோற்று இந்த பாக்கியத்தை பெறுவோமாக.